ஸ்டார்ட் பண்ணுங்க. வணக்கம் முத்துக்கார்த்திகேயன். HTML பற்றின 7வது பகுதி. இதில் வந்து லிஸ்ட்டு பற்றி போன பகுதியில் வந்து ஆர்டர் லிஸ்ட்டு பார்த்துருந்தோம். இந்த பகுதியில் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டு பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து UL அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து UL அப்படின்றது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டை மீன் பண்ணுற டேர்மு. இதில் நான் வந்து ஒவ்வொரு ஐட்டம் வந்து ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் T காஃபி LI மில்க் கண்ட்ரோல் எஸ். இந்த ரைட் கிளிக் பண்ணி காப்பி பாத் கொடுக்குறேன். வெக்டார்ஸ்குள்ளே போகிறேன். தட் மீன்ஸ் ப்ரொசஸ்க்குள்ளே போகிறேன். கண்ட்ரோல் B ப்ரெஸ் பண்ணுறேன். என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ டீ காபி மில்க் இது போன வீடியோவில் பார்த்த ஆர்டர் லிஸ்ட்டு. இந்த வீடியோவில் இது வந்து டீ காபி மில்க் வந்து இந்த வீடியோவில் பார்த்தா அன்ஆர்டர் லிஸ்ட்டு. நான் வந்து ஸ்டைல் மாற்றணும் அப்படின்னா ஸ்டைல் மாற்றணும் அப்படின்னா ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் சர்க்கிள் சைட் லிஸ்ட் ஸ்டைலோட டைப்பை வந்து சர்க்கிளுக்கு வந்து செட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் அங்கே போய் FI கொடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இது வந்து சர்க்கிள். இதை ஸ்கொயராகவும் மாற்றலாம். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணுறேன். இங்கே போய் கண்ட்ரோல் B கொடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். சாரி FI ஸ்கொயராக வந்து மாறிடும். ஓகே, இதே மாதிரி நம்ம லிஸ்ட்லேயே வந்து நெஸ்டட் லிஸ்ட் வந்து வச்சுக்கலாம். அது எப்படின்னா கொடுத்து சேவ் பண்ணுறேன். FI கொடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ டீலே மூணு டைப் ஆஃப் டீ இருக்குது. இது வந்து நெஸ்டட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அன்ஆர்டர் லிஸ்ட்லேயே வந்து லிஸ்ட்டை வந்து நெஸ்ட் பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். முத்துக்கார்த்திகேயன் மதுரை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். முத்துக்கார்த்திகேயன் மதுரை.